ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கேரளா ஸ்பெஷல் புளியிஞ்சின்னு பேர். இது வந்து கேரளாவில் கல்யாணத்தில் ஸ்பெஷலாக பரிமாற ஒரு டிஷ்ஷு. இதை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். 4 இஞ்சி வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரணும். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருந்தும் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கலர் மாறி வரணும். இப்போ இது கூட அரைச்சி வச்ச இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக ஃப்ரை ஆகணும். இப்போ 3 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் இதில் வர மிளகா வேணால் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கிரிக்கெட் பால் சைஸில் புளி எடுத்து 1 ஹவர் தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு அது பிழிஞ்ச தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் புளியிஞ்சிக்கு தேவையான வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதி வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா கொதி வரும்போது 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குது சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இதை எப்படி செய்கிறது தெரியாது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கலரை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு சொல்லி ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டேமரின் லாலிபாப் எப்படி செய்யறது பார்க்கலாம். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் டேமரின் எடுத்திருக்கேன். இது புதிய புளியானாலும் பரவாயில்ல, பழைய புளியானாலும் பரவாயில்ல. அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காரம் சேர்த்துக்கலாம். காரம் தான் காரம் பொடி. வரமிளகா வேணா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை அந்த மிக்சியில் ரன் பண்ணோம். கொட்டை இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொட்டையெல்லாம் எடுத்தப்புறம் புளியை போடணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நாங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸ் எங்களோடது. இப்போது இதில் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு தான் நான் வீடியோவில் போடுறேன். இப்போ இதை நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு டூத் பிக்கில் நம்ம இதில் சின்னதாக பவுல் உருண்டை பண்ண அப்புறம் அதில் லாலிபாப் போல் பண்ணலாம். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இப்போத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பண்ணி கொடுக்கலாம். இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி டேஸ்ட்டாகவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.